பாஸ்கு காலத்தின் 31ஆம் நாள். வாக்கு. ஆண்டவர் இயேசுவை நம்பி அவரை பின்தொடர்ந்த மக்கள் தொடக்க காலத்தில் அதிகமாக சேருகிறார்கள். திரு அவையும் திருத்தூதர்களது மாபெரும் முயற்சியினால் பல்வேறு இடங்களுக்கு, எல்லைகளெல்லாம் ஒன்றும் பெரிது கிடையாது என்கிற விதத்தில் அவர்கள் புதிய தலங்களுக்கு செல்கிறார்கள். யூதர் அல்லாத மற்றவரும் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். நம்பிக்கையாளர் பெருகுகிறார்கள். எந்த ஒரு ஸ்தாபனமும் அல்லது இயக்கமும் ஒரு முதல் நெருக்கடியை அது சந்திக்க நேருகிறது. இங்கும் அப்படித்தான். யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை நம்பினார்கள். ஆகவே யூத மரபுப்படி விருத்த சேதனம் போன்ற அவர்களது கலாச்சார எதிர்பார்ப்புகள் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புறவனத்தவர்கள் மீதும் அது பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு சித்தாந்தம் அங்கு வர, புற இனத்தவர் யூதர்கள் என்கின்ற இந்த நிலையில் இது எல்லோருக்குமானது, ஆகவே இதில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லி யூதேயாவில் விருத்த சேதனமும் மீட்பும் இது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது என்று பேசுகிற அளவிற்கு திரு அவையில் பெரிய விவாதம் ஏற்பட்டது. நற்செய்தியிலே பார்க்கிறோம், உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். இப்படி நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு மாபெரும் ஆசிரை இறைவன் திரு அவைக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் அதனுடைய மறை உடல் என்கிற போது தலையாக இருக்கிறார். திராட்சை கொடி நானே என்கிற போது அந்த கொடியில் இணைந்த கிளைகளாக நாம் இருக்கிறோம். இதுபோன்று கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட, மேலும் அந்தந்த இனக்கூறுகளுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான பின்பற்றும் சம்பிரதாயங்கள் கண்டிப்பாக இயேசு அளிக்கிற அந்த மீட்பை தடை செய்ய முடியாது என்கிற விதத்தில் தூய ஆவியானவரே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுக்கு புதிய கற்பித்தலை தருவதற்கு முயலுகிற ஒரு காலகட்டம் இது. நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் நம்ம தனிப்பட்ட கருத்துக்களை திணிக்க முயற்சிப்போம். ஆனால் அது ஒற்றுமைக்கு பதிலாக பிரிவினையை கொண்டு வரும். அதைவிட அதற்கு உண்மையான கருத்தையும் ஆழ்ந்த அதனுடைய பொருளையும் நாம் புரிந்து கொண்டால் உண்மையிலேயே தேவை அற்றது இது என்று சொல்லி பிரித்தெறிந்து பார்த்து அதை அப்புறப்படுத்தி ஒரு சமூகமாக வாழ நாம் அழைக்கப் பெறுகிறோம். வாருங்கள், இறை ஆட்சியில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்தவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.